இப்போ இந்த ஏன் தமிழ்நாடு தலை குனியாதுங்கிறதுக்கான காரணங்களை மரியாதைக்குரிய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் இங்கே அடுக்கடுக்காக ஆதாரங்களோடு எடுத்து சொல்லுவாங்க. நான் இந்த வேளச்சேரியை சுற்றி வேளச்சேரி தொகுதியில் நம்முடைய அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு என்னெல்லாம் வேலை நடந்துருக்குங்கிறத ஒரு 5 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிடுறேன். தாய்மார்கள் ஏராளமான பேர் உட்காந்துருக்குறீங்க. இன்றைக்கி 1,30,00,000 பேருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதந்தோறும் 1000 ரூபா வருது. நம்ம மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொன்னார், கலைஞர் மகளிர் உரிமை தொகை முதல்ல 1,15,00,000 கொடுத்தாங்க, இப்போ வந்து ஒரு 16 லட்சம் கொடுத்துட்டுருக்குறாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, யாருக்கு கிடைக்கலையோ அவங்களுக்கெல்லாம் திரும்பவும் விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்படும்னு சொல்லியிருக்கிறார். இது ஒரு பெரிய அளவில் மகிழ்ச்சி. அதோடு மட்டும் இல்லை, இன்னொன்று கூட என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த 1000 ரூபாங்கிறது உறுதி இல்லை, இது வந்து அதாவது ஃபுல் ஸ்டாப் இல்லை, கம்மா தான், 1000 ரூபாய்க்கு மேலேயும் வருங்கிறத சூசகமாக சொல்லியிருக்கிறார். அதனால் மகளிர் வந்து இந்த மகளிருக்கான உரிமை தொகை வந்து இன்றைக்கி இந்தியாவில் எந்த மாநில அரசு தேர்தல் நடத்தினாலும் இதை சொல்லாமல் தேர்தல் நடத்த முடியாதுங்கிற சூழ்நிலையை உருவாக்கிட்டாரு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள். தமிழ்நாட்டு மகளிர் மட்டும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான திட்டம் இல்லை, இந்தியா முழுக்க இருக்கிற மகளிர் எதிர்பார்ப்போடவும் சந்தோஷமாகவும் இருக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பை நம்முடைய முதலமைச்சர்கள் ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ இந்த விடியல் பயண திட்டம் பேருந்துகளில் இலவச பயணத்தை விடியல் பயண திட்டம்னா தொடங்கியிருக்காங்க. இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரும்போது நான் கணக்கு கேட்டேன், எவ்வளோ பேருக்கு இதுவரை எவ்வளோ பயணங்கள் இது வரைக்கும் முடிஞ்சிருக்குன்னு கேட்டேன். என்ன சொன்னாங்கன்னா, 877,54,00,000 பயணங்கள் இதுவரை இலவசமாக இப்போ இந்த மகளிர் பயன்படுத்தியிருக்கிறாங்க. எவ்வளோ பயணம்? 1 கோடி 2 கோடி 100 கோடி 50 கோடி இல்லை, 877,54,00,000 பயணங்கள் மகளிருக்கு இந்த விடியல் பயணத்தின் மூலம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லாருமா நினச்சிருக்கலாம் இது வெறும் மகளிருக்கு மட்டும்தான். மகளிரையும் தாண்டி இன்னொரு 2 சிறப்பு பிரிவினர்களும் இதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. என்ன சிறப்பு பிரிவினர்? திருநங்கைகள். உங்களுக்கு தெரியும், எந்த சமூகமும் அவங்கள மதிக்க மாட்டாங்க. அந்த ஒரு புறந்தள்ளப்பட்ட சமூகமாக இருக்கிறது திருநங்கைகள் சமூகம். இந்த திருநங்கைகள் திருநம்பிகள் அவங்க இந்த விடியல் பயணத்தில் அவங்களுக்குமா பங்களிப்பு கொடுத்து அவங்க எவ்வளோ விடியல் பயண திட்டத்தில் எத்தனை பயணங்கள் பயன்படுத்தியிருக்கிறாங்கன்னா, 48,24,000 பயணங்கள் இந்த திருநங்கைகள் இந்த விடியல் பயணத்தில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. சரி, இன்னொரு தரப்பு யார்? மாற்றுத்திறனாளிகளுக்கும் பேருந்துகளில் கட்டணம் கிடையாது. அந்த மாற்றுத்திறனாளிகள் எத்தனை லட்சம் பயணங்கள் இது வரைக்கும் பண்ணியிருக்கிறாங்கன்னா, 717,82,000 பயணங்கள் மாற்றுத்திறனாளிகள் பண்ணியிருக்கிறாங்க. 717,82,000 பயணங்கள் மாற்றுத்திறனாளிகளும் 48,24,000 பயணங்கள் திருநங்கைகளும் ஒட்டுமொத்தமாக அந்த பேருந்துகளில் விடியல் பயண திட்டத்தின் மூலம் இன்றைக்கு எத்தனை பயணங்கள் இலவசமாக கிடைக்கப்பட்டிருக்கிறது என்றால் 877,54,00,000 பயணங்கள். இது ஒரு மிகப்பெரிய அளவிலான உலக சாதனை. இந்த உலக சாதனையை நம்ம கொண்டாடணும். இது வரைக்கும் எந்த அரசாங்கமும் நினைச்சு பார்க்காத ஒன்று. சரி, இப்போ இந்த ஊரில் இப்போ நான் வரும்போது துரைராஜ் பேசினிருந்தார். துரைராஜ் இந்த மண்டல குழுவின் தலைவர் துரைராஜ் பேசினிருந்தார். இப்போ இந்த ரோடு இருக்குது. இப்போ நீங்கள் இங்கேருந்து போனீங்கன்னா இன்னொரு 50 அடி 100 அடி போனீங்கன்னா குருநானக் காலேஜ் வரும். இந்த நந்தினி ஸ்ட்ரீட் தாண்டின உடனே குருநானக் காலேஜ். நீங்கள் இங்கேருந்து சைதாப்பேட்டைக்கு வரணும், ஆல்டா அந்த பக்கம் வரணும்னா எத்தனை டிராஃபிக் சிக்னலில் நீங்கள் மாட்டீங்க உங்களுக்கு தெரியும். சாட்டர்டே சண்டேல இந்த பீக் ஹவர்ஸில் இந்த பீனிக்ஸ் மாலை தாண்டி சைதாப்பேட்டைக்கு வர்றதுங்கிறது ஒரு பெரிய குதிரை கொம்பாக இருக்கும். இன்றைக்கி நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கி ஒரு நல்ல நாள், ஆனந்தம் விநாயகமும் இன்றைக்கி கூட்டம் போட்டிருக்கிற இன்றைக்கி ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நாளைக்கு காலையில் 10 மணிக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இங்கே குருநானக்கிலிருந்து சைதாப்பேட்டை வரைக்கும் சர்தார் பட்டேல் ரோடு வரைக்கும் சின்னமலை வரைக்கும் இங்கிருந்து ஒரு நீண்ட மேம்பாலத்தை 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு 310 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அடிக்கல் நாட்ட போறார். நாளை காலையில் 10 மணிக்கு செக்ரட்டேரியட்டிலிருந்து நாளை காலையில் 10 மணிக்கு 310 கோடி ரூபாய் செலவில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு மேம்பாலத்திற்கு அடிக்கல் நாட்ட போறார். இது முழுக்க முழுக்க வருகை தந்திருக்கிற வேளச்சேரி பொதுமக்களாகிய உங்களுக்கு தான் இது 100% பயனை தரும். பேசிட்டு இருக்கிற சைதாப்பேட்டையில் இருக்கிற எங்களுக்கு ஒரு 80% பயன் தரும். நீங்கள் இப்போ சைதாப்பேட்டைக்கு வரணும், அண்ணா சாலைக்கு போகணும், மாம்பழத்துக்கு போகணும்லாம் நீங்கள் இந்த மேம்பாலத்தை தாண்டி இந்த மேம்பாலத்தை கிராஸ் பண்ணுறதுக்கு வெறும் 5 நிமிஷம் போதும்.
இல்லைன்னா இப்போ பீனிக்ஸ் மாலு, அந்த 100 அடி ரோடு சிக்னலு, அதுக்கப்புறம் நேரு நகர் சிக்னலு, அதுக்கப்புறம் 5 பர்லாங் ரோடு சிக்னலு, அதுக்கப்புறம் கன்னிகாபுரம் சிக்னலு, அதுக்கப்புறம் அந்த நீச்சல் குளம் சிக்னலு, இவ்வளோத்தையும் தாண்டி நீங்கள் 3 கிலோமீட்டர் அந்த பக்கம் வரத்துக்குள்ள அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். அந்த மேம்பாலத்தை நாளைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்னைக்கு வேளச்சேரிக்கு கொடுத்துருக்கிறாரு. எனவே வேளச்சேரி மக்கள் ஓங்கி கைத்தட்டி நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கலாம். அது ஒரு பெரிய திட்டம் நாளைக்கு வரப்போகிறது. அதே மாதிரி இன்னொரு சந்தோஷமான திட்டம் வேளச்சேரிங்கன்னா, வேளச்சேரி கிழக்கிலிருந்து வந்திருக்கிறாங்க. கொட்டிவாக்கம், இந்த கொட்டிவாக்கத்திலிருந்து ஒரு மேம்பாலம் வாங்க, பெருமதிப்பிற்குரிய லயோலா ப்ரொஃபஸர் தீபக் வந்திருக்கிறாங்க. அவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த கொட்டிவாக்கத்திலிருந்து நம்முடைய முதல்வர் திருவான்மியூர் தெரியும் உங்களுக்கு. திருவான்மியூரும் அந்த வேளச்சேரி தொகுதிக்கு உட்பட்டது தான். திருவான்மியூர் அந்த ஏரியா பகுதி தான் விநாயகம். இந்த திருவான்மியூர்லேருந்து உத்தண்டி வரைக்கும் 14.2 கிலோமீட்டர் தூரத்துக்கு 2100 கோடி மதிப்பீட்டில் ஒரு மிக நீண்ட மேம்பாலம் ஆகஸ்ட் 27ஆம் தேதி அரசாணை வெளியிட்டிருக்கிறாங்க. மிக விரைவில் அந்த பணியை தொடங்க போகிறாங்க. 2100 கோடி மதிப்பீட்டில் திருவான்மியூரில் ஆரம்பித்து, திருவான்மியூரில் நம்ம அந்த பிரிட்ஜு மேலே ஏறினோம்னா திருவான்மியூர், கொட்டிவாக்கம், பாலவாக்கம், நீலாங்கரை, அப்புறம் ஈஞ்சம்பாக்கம், வெட்டுவாங்கனியை தாண்டி அக்கரையை தாண்டி உத்தண்டி, இந்த உத்தண்டியை கிராஸ் பண்ணுறதுக்கு 14.2 கிலோமீட்டர் தூரம். இந்த 14.2 கிலோமீட்டர் தூரத்துக்கு 2100 கோடி மதிப்பீட்டில் நம்முடைய முதல்வர் அவர்கள் ஒரு மேம்பாலத்தை கட்டுவதற்கு இன்னைக்கு அரசாணை போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். அதே மாதிரி இந்த வேளச்சேரி மக்கள் இன்னொரு பெரிய பயன் பெற போகிறது மத்திய கைலாஷ். இங்கிருந்து நீங்கள் சர்தார் பட்டேல் சாலையா திருவான்மியூருக்கு போனனாலும், இல்லை இந்த வேளச்சேரி ரோட்ல இருந்து நீங்கள் மத்திய கைலாஷ் வழியா சைதாப்பேட்டை அந்த பக்கம் மயிலாப்பூருக்கு போனனாலும், ஒரு மத்திய கைலாஷ் கிட்ட ஒரு மேம்பாலம் 60 கோடியே 60 லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடித்தாகி விட்டது. இன்னும் ஒரு 15-20 நாட்களில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த பகுதி மக்களுக்கான பயன்பாட்டிற்கு அந்த பாலத்தை திறந்து வைக்க போறாங்க. இந்த மாதிரி ஏராளமான திட்டங்கள் இப்போ வேலை நடந்துருக்கு. இப்போ இங்கிருந்து நீங்கள் சைதாப்பேட்டையிலிருந்து பாரிஸ் கார்னருக்கு போனோன்னா இன்னொரு சந்தோஷமான விஷயம், சைதாப்பேட்டைக்கு வந்துட்டீங்கன்னா சைதாப்பேட்டையிலிருந்து ஒரு பிரிட்ஜு ஸ்டார்ட் ஆகி எக்மோரில் போய் இறங்க போகுது. யாரெல்லாம் அண்ணா சாலைக்கு போயிருக்கீங்களோ அவங்களுக்குலாம் தெரியும். அந்த மேம்பாலத்தை பொறுத்த வரைக்கும் 621 கோடி ரூபாய் மதிப்பில் 3.2 கிலோமீட்டர் இன்னும் 1 மாதம் 1.5 மாதத்துக்குள்ள அந்த வேலை முடிஞ்சு பயன்பாட்டுக்கு வரப்போகுது. அந்த பிரிட்ஜு ஏறினீங்கன்னா, நீங்கள் சைதாப்பேட்டையில் பிரிட்ஜு ஏறினீங்கன்னா, இந்த நம்ம சிஐடி நகராக இருந்தாலும் சரி, அல்லது ஒய்எம்சிஏவாக இருந்தாலும் சரி, நந்தன சிக்னலாக இருந்தாலும் சரி, இல்லை எல்ஆர் சிக்னலாக இருந்தாலும் சரி, எஸ்ஐடி சிக்னலாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் எல்டாம்ஸ் ரோடு சிக்னலாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி நீங்கள் தேனாம்பேட்டையில் போய் இறங்கலாம். அந்த மேம்பாலம் இன்னும் 1 மாதம் 2 மாதத்தில் பணியை தொடங்கி வைக்க போகிறாங்க. இந்த அளவுக்கு வேளச்சேரியை சுற்றியே இவ்வளோ வேலை நடந்துருக்கு. இன்னமும் ஏற்கனவே துவராஜ் நிறைய பட்டியல் போட்டு இதோட ஜியாகிரபியை ஃபுல்லாக காட்டிட்டார். நான் இந்த பக்கம் கிராஸ் பண்ணி போகும்போது பார்த்தேன். அந்த அளவுக்கு நிறைய பணிகள் இன்னைக்கு வேளச்சேரி, இதுக்கு முன்னாடி வெள்ளச்சேரின்னு வாங்க, இன்னைக்கு வேளச்சேரி அந்த அளவுக்கு மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதக்கிற வண்ணமான ஒரு பகுதியாக இது மாறி இருக்கு. அதனால தான் நண்பர் ஆனந்தனும் விநாயகமும் இங்கே ஒரு கூட்டம் போட்டு நீங்கள் வாங்கன்னு சொன்ன உடனே இன்னைக்கு மக்கள் கடலாக மகிழ்ச்சி கடலில் மிதக்கிற வண்ணம் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்து, உங்களுக்கான வாய்ப்பு இப்போ கூட என்னை பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, இப்போ யாரோ புதுசாக வராங்களே, இல்லை தேர்தல் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஒன்றும் சந்தேகமே இல்லை. எங்கள் தலைவர் சொன்னார், ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி ஒரு முழக்கத்தை முன் வச்சிருக்காரு. என்ன முழக்கம்? வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுன்னு இருக்காரு. வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுன்னு ஒரு சிலர் கேட்குறாங்க, அது என்ன 200 தான் ஜெயிப்பீங்களான்னு. 200 தான் ஜெயிக்க போகிறதுல 234 ஜெயிக்க போகிறோம். அது எப்படி? போன எலெக்ஷன் 2024 நடந்தது. 24 பார்லிமெண்ட்டுக்கு சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் நின்னாங்க. சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு வேளச்சேரியில் இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் 24,000க்கு மேலே ஓட்டு கூடுதலாக போட்டிங்க. சோழிங்கநல்லூர் எந்த தொகுதிக்கு உட்பட்ட ஓட்டு 94,000 ஓட்டு சோழிங்கநல்லூரில் கூடுதலாக போட்டாங்க. விருகம்பாக்கம் இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டது, அங்கே 24,000 ஓட்டு கூடுதலாக போட்டாங்க. சைதாப்பேட்டை இந்த பாராளுமன்றத்துக்கு உட்பட்டது, 49,000 ஓட்டு அங்கே கூடுதலாக போட்டாங்க. மயிலாப்பூர் இந்த பாராளுமன்றத்துக்கு உட்பட்டது, அங்கே 26,000 ஓட்டு கூடுதலாக போட்டாங்க.
தியாகராய நகர் இந்த பாராளுமன்றத்துக்கு உட்பட்டது, அங்கே 10,000 ஓட்டு கூடுதலாக போட்டாங்க. இந்த மாதிரி 94,000 50,000 கூடுதலாக ஓட்டு போட்டு அவங்க 2,4 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சிங்க. அப்போ தான் தலைவர் சொன்னார், 234 தொகுதிகளில் போன வருஷம் நடந்த தேர்தலில் எத்தனை இடத்துல நம்ம கூடுதலாக ஓட்டு வாங்கியிருக்கிறோன்னா 221 இடத்துல கூடுதலாக ஓட்டு வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி 24,000 30,000 50,000 சொல்லி 221 இடத்துல வாங்கியிருக்கிறோம். இப்போ 234 221 போச்சுன்னா எவ்வளோ? வெறும் 13. இந்த 13 யார் யார் வாங்கியிருக்கிறாங்க? 8 இடம் ஏடிஎம்கே, எடப்பாடின்னு ஒரு தொகுதி, கள்ளக்குறிச்சின்னு ஒரு தொகுதி, உளுந்தூர்பேட்டைன்னு ஒரு தொகுதி, திருக்கோவிலூர்னு ஒரு தொகுதி, இது மாதிரி ஒரு 8 தொகுதியில் ஏடிஎம்கே கூடுதலாக வாங்கியிருக்கு. மீதி இருக்கிற 5 2 தொகுதி, அருப்புக்கோட்டைன்னு ஒரு தொகுதி, திருமங்கலம்னு ஒரு தொகுதி தேமுதிக கூடுதலாக ஓட்டு வாங்கியிருக்கு. மீதி 3 தொகுதி அது பாப்பிரெட்டிப்பட்டி, தர்மபுரி, பெண்ணாகரம், இது பாமக வாங்கியிருக்கிறாங்க. ஆக 13 சீட்டு மட்டும்தான் நம்மளை எதிர்த்து நின்றவங்க கூடுதலாக ஓட்டு வாங்கியிருக்கிறது. நம்ம வாங்கியிருக்கிறது 221 இடத்துல. அதனால தான் தலைவர் சொன்னார், வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுன்னார். சொல்லிட்டதுக்கு அப்புறம் அவர் சும்மா இல்லை, உங்களுடன் ஸ்டாலின் 10,000 முகாம் நடத்தி இன்னைக்கு 1,82,000 பேருக்கு ஓஏபி திண்டிவனத்திலிருந்து கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு இங்கேயும் கூட அது வந்திருக்கும். யாருக்கெல்லாம் முதியோர் உதவித்தொகை, கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கான உதவித்தொகை, முதிர்கன்னிகளுக்கான உதவித்தொகை, விதவைகளுக்கான உதவித்தொகை இது வரைக்கும் கிடைக்காம இருந்தவங்களுக்கு 1,82 லட்சம் பேருக்கு இன்னைக்கு அடிஷ்னலாக கொடுத்துருக்கிறார். ஏற்கனவே 32 லட்சத்து சில பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு 1,82 லட்சத்தை சேர்த்த உடனே 35 லட்சம் பேர் இன்னைக்கு அரசின் சார்பில் மாதாந்திர அந்த உதவித்தொகை வாங்கியிருக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், ஜெயலலிதா அம்மா முதலமைச்சராக இருக்கப்ப ஒரு நாள் திடீர்னு ஒரு அரசாணை போட்டாங்க. என்னன்னா, யாரெல்லாம் முதியோர் உதவித்தொகை வாங்குறாங்களோ அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளை இருந்தால் கிடையாது, சொந்தமாக வேலைச்சேரில் ஒரு 10 குடிசை இருந்தாலும் கிடையாது, சொந்த வீடு இருந்தால் கிடையாது, ஆம்பளை பிள்ளை இருந்தால் கிடையாதுன்னு சொல்லி ஏற்கனவே 1000 ரூபா வாங்கின்னு இருந்தவங்களை 7 லட்சம் பேருக்கு ஒரே நாளில் இல்லைங்கிற மாதிரியான உத்தரவு போட்டாங்க. ஆனால் நம்முடைய முதல்வர் ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் பரவாயில்ல, ஆதரவற்ற நிலையில் இருந்தால் அவங்களுக்கும் 1000 சொல்லி இன்னைக்கு 1,82 லட்சம் பேருக்கு இன்னைக்கு திண்டிவனத்திலிருந்து அந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறாங்க. இந்த திட்டம் ஒன்றா, இதுக்கு முன்னாடி உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், அன்பு கரங்கள், அன்பு சோலை, 70 வயசுக்கு மேலே இருக்கிற முதியோர்கள், அந்த மாற்றுத்திறனாளிகள், இவங்களுக்கெல்லாம் வீட்டுக்கே ரேஷன் பொருள் தர தாயுமானவர், இந்த திட்டம்லாம் இந்த ஒரு வருஷத்தில் வந்தது. இவ்வளோ திட்டமும் கொடுத்துட்டு இப்போ இந்த 221ங்கிறது 234 மாறுமா மாறாதா? மாறும் தானே? நல்லா சொல்லுங்க, மாறும்ல. அப்போ நம்ம எத்தனை இடத்துல ஜெயிப்போம்? 234க்கு 234 ஜெயிப்போம். தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ்நாடு. நன்றி, வணக்கம்.